ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 12th இருக்கட்டும், ஜேஇயா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, a wire connected to a power supply of 230 watt has power dissipation. அதை வந்து P1 எடுத்து சொல்லிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஒரு 230 வோல்டேஜ் பவர் சப்ளை வந்து நம்ம ஒரு லைன் கொடுத்துருக்கோம். அதை வந்து P1 எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இதே 230 வாட்டை நம்ம பேரல் சர்க்யூட் கொண்டு தரோம். இப்போ 230 வோல்டேஜ் பவர் சப்ளை வந்து சீரியஸா ஒரு ரெசிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் பேரலா கனெக்ட் பண்ணியிருக்கும் போதும் பவர் டிசிபேஷன் என்ன இருக்கும், அதோட ரேஷியோ என்ன அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நார்மல் ரெசிஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஒரு சீரிஸ் கனெக்ஷன்ல கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேரல்ல ஒன்று கொடுத்துருக்கோம், R1, அதை R2 எடுத்துக்கலாம். இதுல பவர் டிசிபேஷன் வந்து P2 எடுத்துக்கலாம், அதை P1 வச்சுக்கலாம். இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ என்ன, பவர் டிசிபேஷன் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடி சொல்லிக்கிறாங்கன்னா, P2 by P1 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பவரோட ஃபார்முலா என்னன்னு தெரியும், P ஈக்குவல் டு வால்டேஜ் இன்ட்டு கரண்ட் அப்படின்னு தெரியும். ஆனா இங்க என்ன சிக்கலான ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் த ஒயர் இஸ் கட் இன்டு 2 ஈக்குவல் பீசஸ் அண்ட் கனெக்டட் பேரல் டு தி சேம் பவர் சப்ளை. அதாவது ரெண்டா பிரிச்சு கட் பண்ணி வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன பவர் டிசிபேஷன் இருக்கும், அதாவது ரெண்டா கட் ஆகி ஈக்குவலா கட் ஆகி அதை பேரலா கட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, ஒரு லைன் இந்த லைனை கட் பண்ணும்போது என்ன வரும்னா, அதாவது டிவைடட் பை 2 ரெண்டா பிரிச்சிட்டோம் அப்படிங்கறது அந்த கான்செப்ட். R1 ஈக்குவல் டு R டிவைட் பை 2. அதே மாதிரி R2க்கும் ரெண்டா பிரிச்சிட்டோம், ஒரு லைனை ரெண்டா பிரிச்சிட்டோம் அப்படிங்கிறதால R டிவைட் பை 2 கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை என்ன எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, நம்மளுக்கு பேரல்னாவே என்ன தெரியும், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பேரல் ஃபார்ம்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் 1 by R1 பிளஸ் 1 by R2 நம்மளுக்கு தெரியும். இப்படிங்கிறப்ப 1 by R1க்கு 1 by R divided by 2 plus 1 by R divided by 2. R divided by 2 எழுதிப்போம். இந்த R2 இடத்துல R divided by 2 எழுதிக்குவோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெண்டு மேலே வந்துடும். அப்படிங்கிறப்ப என்ன வரும், 2 by Rன்னு வரும், 2 by R. ரெண்டுக்கும் R காமனாக இருக்கனால கடைசியாக பார்த்தீங்கன்னா 4 divided by R இப்படின்னு வரும். இப்போ நம்ம 1 divided by, நமக்கு வந்து பேரல் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிப்ரோக்கலாக வேணாம், நார்மல் RP மட்டும் இருந்தால் போதும். அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி எழுதிக்கிறோம், RP is equal to R divided by 4 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ நம்ம RPயை கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது பவர் டிசிபேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது P1 is equal to வால்டேஜ் இன்ட்டு கரண்ட். ஓகேங்களா? நம்மளுக்கு இங்க என்ன கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க, நம்மளுக்கு இங்க வால்டேஜோட வேல்யூ இருக்கு, ஐயோட வேல்யூ என்னன்னு தெரியாது, அதாவது கரண்ட் என்ன ஃப்ளோ ஆகுது நம்மளுக்கு தெரியாது. அப்படிங்கிறப்ப நம்ம ஹோம்ஸ் லாவை இதுல வந்து ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்ட்டா, V இன்ட்டு V by Rன்னு வரும். ஃபைனல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா V ஸ்கொயர் டிவைடட் பை R, அதாவது P1க்கு V ஸ்கொயர் டிவைடட் பை R அப்படின்னு வந்துடும். அடுத்தது P2க்கு இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்றோம், ஹோம்ஸ் லாவை V இன்ட்டு I. அப்படிங்கிறப்ப V இதே மாதிரி தான் V ஸ்கொயர் டிவைட் பை Rன்னு வரும். நாம வந்து இங்க ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பேரலல் அப்படின்னு கொடுத்துருக்கனால RPன்னு வேணா போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் P2க்கும் வரும். P2ல வந்து இந்த ஹோம்ஸ்ல அப்ளை பண்ணிட்டோம். இந்த P2 வந்து பாத்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷனால RPன்னு போட்டுக்கிட்டோம். நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இங்க தெரியும். RPனா என்ன, R by 4 நம்ம பார்த்து வச்சிருக்கோம். ஸோ V ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R by 4. அப்படிங்கிறப்ப இந்த 4 மேலே கொண்டு போயிடலாம். அப்படிங்கிறப்ப 4 V ஸ்கொயர் டிவைடட் பை R அப்படின்ட்டு வரும். P2 is equal to, நாம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், P1ல V ஸ்கொயர் பை R is equal to P1 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படிங்கிறப்ப இங்க என்ன வரும், 4 into P1 அப்படின்னு மாறிடும். இதுக்கு பதிலாக இந்த P1 எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. V ஸ்கொயர் பை Rக்கு P1 ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்படிங்கிறப்ப என்ன வரும், நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க, நம்ம வந்து P2 is equal to 4 into P1 அப்படின்னு கொண்டு வந்துட்டோம் ஈக்குவேஷனை. அடுத்த பார்த்தா என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க, P2 divided by P1 ரேஷியோ, அதாவது P2க்கு P1க்கு உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த 1 இந்த P2 கீழே வந்துடும். அப்படிங்கிறப்ப என்ன வரும், நமக்கு ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4ன்னு கிடைச்சிருக்கு. இந்த 4ங்கிற ஆப்ஷன் இந்த சூஸ் இருக்கா நம்ம செக் பண்ணணும். ஓகே இருக்கு, டி ஆப்ஷன்ல இந்த 4ங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இந்த பவர் டிசிபியேஷன் ரேஷியோக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா 4ன்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷனுக்கோட இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சீரிஸ் கனெக்ஷனும் பேரலல் கனெக்ஷனும் அதை ரெண்டா டிவைட் பண்ணிக்கிட்டா என்ன வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீரிஸ் கனெக்ஷனுக்கு அதே பவர் சப்ளை கொடுத்துருக்கோம், பேரலல் கனெக்ஷனுக்கு அதே பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். ஆனால் பேரலல் பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா
ரெண்டாக கட் பண்ணிக்கிறாங்க, அதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் R/2 R/2ன்னு எழுதிக்கிட்டோம். அதை அப்படியே நம்ம ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும், அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம பவர் டிசிபேஷன் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. பவர் டிசிபேஷன் P1 P2 எடுத்துக்கிட்டோம். ரெண்டுக்குமே உள்ள ஃபர்ஸ்ட் சர்க்யூட்டுக்கு P1 எடுத்துக்கிட்டோம், செகண்ட் சர்க்யூட் P2 எடுத்துக்கிட்டோம். அதுக்கு வந்து ஹோம்ஸ் யூஸ் பண்ணி அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி வந்தோம்னா கடைசியில் 4 ஆன்சர் வருது. இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஜேஇல கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் நீட்ல கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பற்றி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம். கண்டிப்பாக நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது 12th முடிச்சதுக்கப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட் நல்லா பீக்ல போகும், நம்ம ஃபியூச்சர்ல எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணால் நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும், எந்த காலேஜில் படிச்சாலும் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும், அந்த மாதிரியான கைடன்ஸும் நம்ம ஃப்ரீயாகவே எஜுகேஷனல் கைடன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ உங்களுக்கு எஜுகேஷனல் சம்பந்தமான டவுட் இருந்தாலும் சரி, எஜுகேஷனல் கைடன்ஸ் ஓரியன்ட் டவுட் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.